வணக்கம்மா. வாங்க. வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உள்ள போங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். நலுங்க ஆரம்பிச்சிருச்சா? இல்ல, இனிமேதான் ஆரம்பிக்கணும். சரிம்மா. அம்மாவை ஏன் இன்னும் காணோம்? என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? இவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஏமா, மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி யாராவது இருந்தா நலுங்கு வைக்க சொல்லுங்க. சொல்லாம கொள்ளாம கண்மணி எங்க போய் தொலைஞ்சா? டேய், கண்மணி எங்க போயிட்டா? தெரியலையே. என்ன எல்லாரும் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கண்மணி இல்லன்னா முறைக்கு மாப்பிள்ளைக்கு அக்கா யாரோ அவங்கள வைக்க சொல்லுங்க. ராசாத்தி, அதான் மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி வைக்கிறதா முறைன்னு சொல்றாங்கல்ல, வந்து நீ முதல்ல நலுங்கு வை. சரிங்க அத்தை. வாமா. நிறுத்துங்க. ஹே, இது மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி பண்ற முறை. கண்மணி, நீ இல்ல அதனால ராசாத்தியை வைக்க சொன்னோம். அவளும் அக்கா முறை தானே. நான் எப்படி இல்லாம போவேன்? எங்க இருந்த நீ? நான் இங்கதான் நின்னுட்டு இருந்தேன். அப்படியே நான் இல்லனாலும் நீங்க என்ன தேடி இருக்கணும். அதை விட்டுட்டு ராசாத்தி எப்படி இதை பண்ணலாம்? ஏய், தள்ளி போ. ஏய், தள்ளு. இல்ல, குடிங்க. நீ தான் மாப்பிள்ளையோட அக்கா. நீ தான் முதல் நலுங்கு வைக்கணும். வைக்கிறேன் பாரு, கவலைப்படாத. அனி, ஒரு நிமிஷம். அனி, ராசாத்தி முதல் நலுங்கு. என்ன இனியா? இனியா, என்ன விளையாடுறீங்களா? ஆமா, ராசாத்தி தான் முதல்ல வந்து நின்னா. அவ நின்னா அவதான் முதல்ல நலுங்கு வைக்கணுமா? அவ யார் இந்த முறையெல்லாம் செய்யறதுக்கு? இந்த வீட்டோட மூத்த மருமக கண்மணி தான். அதுவும் இல்லாம கார்த்திக்கு அக்கா முறையும் கூட. நியாயமா பார்த்தா கண்மணி தான் செய்யணும். நீ செய் கண்மணி. இனியா, உனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ வை கண்மணி. சரிங்க அத்தை. அனி, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன இனியா? பெரியமா, கொஞ்சம் ஏன் கூட வாங்கல. வாங்க சொல்றேன். வாங்க பெரியமா. இவன் வேற தனியா கூட்டிட்டு போறான். இப்ப மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி மண்டையை ஆட்டிக்கிட்டு வருவாளே அந்த மரகதம். வாங்க பெரியமா. என்ன இனியா? பெரியமா, நான் தான் சொன்னேன்ல, இங்க என்ன பண்ணாலும் ராசாத்தி குடும்பம் தான் முறை பண்ணணும். அப்பதான் பெரியமா, நம்ம குடும்பத்துக்கு இது கொடுத்து வைக்கலையேன்னு அவங்க வேதனையில துடிச்சு அழுவாங்க. நாம அவங்களை அவமானப்படுத்தின மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, ஆனா அதுக்குன்னு இந்த முறைய மாத்தி பண்ணி ஏதாச்சும் புனிதாவுக்கு ஆயிடுச்சுன்னா? பெரியமா, என்ன பேசுறீங்க நீங்க? ராசாத்தி வச்சாலும் ஒண்ணுதான், கண்மணி வச்சாலும் ஒண்ணுதான். என்ன கூட பிறந்தவங்க இல்ல, அதனால முறையில வைக்கிறாங்க. அப்படி பார்க்க போனா ராசாத்தியும் அவனுக்கு அக்கா முறை தானே பெரியமா? ஆமா, அப்போ பிரச்சனை இல்ல. ராசாத்தியவே முறைய பண்ண சொல்லுவோம். பெரியமா, நீங்க கவலைப்படாதீங்க. ராசாத்தி நலுங்கு வைக்கும் போது கண்டிப்பா அழுவா. எதனால தெரியுமா? நம்ம தம்பிக்கு இந்த குடுப்பனை இல்லையென்ற வேதனையில தான். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, அப்ப தெரியும். அப்படியா சொல்ற? அவ அழறத நான் பார்த்தே ஆகணும். ஆமா பெரியமா, நீங்க பார்க்க தானே போறீங்க. நானும் பார்க்க தான் போறேன். சரி, வாங்க வாங்க போலாம். வாங்க போலாம். அண்ணி, பெரியமாவே சம்மதம் சொல்லிட்டாங்க. ராசாத்தியை முதல்ல நாங்க வைக்கிட்டோம். ஆமா கண்மணி, ராசாத்தி வைக்கட்டும். நீ வா. அத்தை, நான் எப்படி அத்தை விட்டு கொடுக்க முடியும்? கண்மணி, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ வா முதல்ல. ராசாத்தி, நீயே இன்னும் நின்னுட்டு இருக்க. உன் தம்பிக்கெல்லாம் இந்த குடுப்பனை கிடையாது. போ, போய் நீயே வை.
வேணாம் மினுக்கி. இந்த இனிய என்ன சொன்னாலும் நம்பிட்டு சரி சரின்னு தலையாட்டுறான். இது இன்னும் எவ்வளவு நேரம்னு நானும் பாக்குறேன். எங்க அம்மா வந்து அந்த போட்டோவை மட்டும் என் கையில கொடுக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. கண்மணி குடு. போ. ஏய் கண்மணி, சொல்லுடி கண்மணி, என்ன விஷயம்? என்ன விஷயமா? நான் இங்க உனக்காக காத்துட்டு இருக்கேன். நானும் அங்க தாண்டி வந்துகிட்டு இருக்கேன். மா, அப்படி எந்த சீமையில இருந்தா வந்துட்டு இருக்கியோ எனக்கு தெரியல. ஆனா இங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. ஏய், எதுக்கு இவ்வளவு கோவம் ஆகுற? நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. மா, உனக்கு புரியலையா? அந்த ராசாத்திய முதல்ல நலுங்கு வைக்க சொல்லி அதை பார்த்து அந்த இனிய மங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஏய், அது எப்படி அவ நலுங்கு வைக்க முடியும்? உன் மாமியாக்காரி என்ன சும்மாவா விட்டா? அவளும் சேர்ந்துதான் அவளுக்கு சப்போர்ட் பண்றான். எல்லாம் அந்த இனியனோட வேலைமா. அவன் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவளை குழப்பி விடுறான். அவளும் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு சாவி கொடுத்த பொம்மை மாதிரி ஆடிட்டு இருக்கு. சரி சரி, அந்த சந்தோஷம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம்தான். நான் ஆட்டோல வந்துகிட்டே இருக்கேன். அதிகபட்சம் என்ன, ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். இத பாருடி, வந்து நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு கச்சேரி. ம், சரி, சீக்கிரமா வா. சரிடி, நான் வச்சிடுறேன். என் பொண்ணை அடி அசிங்கப்படுத்துறீங்க. இருங்கடி, இந்த போட்டோவை காட்டி என்ன பண்றேன்னு பாருங்க. கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. இனியா, நீ சொன்ன மாதிரி எப்படி அழுதுட்டு இருக்கான்னு பாரு. ம். ஆமா பெரியம்மா. அழட்டும் அழட்டும். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி எல்லாத்துலயும் அவளையே முன்னாடி நிக்கவை. அழுது சாகட்டும். ம். கண்டிப்பா பெரியம்மா. என்னம்மா நீ ஒரு பாட்டு பாடி நலங்கு வைக்காம உம்மனை இப்படி நலங்கு வச்சா எப்படி? ராசாத்தி, எனக்கு பாட தெரியாது. இங்க பாரு. அத்தை, அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல, பாடு ராசாத்தி, தைரியமா பாடு. அத்தை எனக்கு தெரியும். இனியா, நீ சொல்லுடா. ஹேய், பாடு. அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே, உன்னானந்த மோகன வேணுகான மதில் அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே, உன்னானந்த மோகன வேணுகான மதில் அலை பாயுதே கண்ணா. ஒரு நிமிஷம். இந்தா, இத போட்டு விடு. நிலை பெயராது ராசாத்தி, அப்படியே போட முடியாது, கொக்கியை கழட்டிட்டு போடு. நிலை பெயராது சிலை போலவே நின்று. அழகா இருக்கு. பெரியம்மா, நீங்க வைங்க. மரகதம், மாப்பிள்ளையோட அக்கா வச்சதுக்கு அப்புறம் அம்மா தான் நலங்கு வைக்கணும். பொன்னி, நீயும் போய் பண்ணு. சும்மா இருங்க. அவ்வளவுதான். இனிமே நீ வர்றவங்கள போய் பாரு போ. சூப்பர் பெரியம்மா.
வாங்க. இந்தாப்பா. அம்மா ஆஹா. சீக்கிரம் வா. ஆ. வாமா வா. வா 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 சீக்கிரம் வா. வா. இவ்வளவு நேரம் வெயிட் பண்றது. உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேம்மா. என்னால தாங்கவே முடியல. அந்த இனிய மரகதத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் சாதிச்சிட்டு இருக்கான். இப்ப நீ காட்ட போற ஆதாரத்தை வச்சு அவனை ஒரு வழி பண்ணணுமா? பிறகு இந்த போட்டோவை வச்சு அவங்க பொடனில அடிச்சு துரத்துறேன் பாரு. ம். அம்மா முதல்ல போட்டோவை காட்டுமா. இருடி தரேன். இந்தா பாரு. மா உன்னை நான் என்ன சொல்லுவேன்? போதும், இது போதும். ராசாத்தி குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்க இது ஒண்ணு போதும்மா. இந்த கோகிலானா சும்மாவா? வெத்தலைய வச்சு பித்தளைய எடுக்கிறவளாக்கும். எப்படி எங்கிருந்த விஷயத்த தூக்கிட்டு வந்தேன் பாத்தியா? ம், சரி சரி வா. இப்பவே போய் இது என் மாமியார் மூஞ்சில விட்டு எறிஞ்சு உன் பொண்ணோட லட்சணத்தை பாருன்னு சொல்றேன். அவ கத்தி கதறுவா. சரி சரி, இப்போ ஒண்ணு கேட்டு போல என் தம்பியை நான் தாலி கட்ட சொல்றேன். ஆனா அந்த ராசாத்தி குடும்பத்தை மொத்தமா துரத்தி விடு. அவங்க இந்த ஊருக்குள்ளேயே இருக்க கூடாதுன்னு சொல்றேன். அவளும் விழுந்து அடிச்சுக்கிட்டு அவங்கள துரத்தி அடிப்பா. எப்படி நம்ம பிளான்? சூப்பர் டி. பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உடனே பிரச்சனையை முடிச்சு உன் மாமியாக்காரிய நிம்மதியா ஆக்கிடாத. அவ கொஞ்ச நேரம் உன் காலை புடிச்சு என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுன்னு கெஞ்சவே. அப்பதான் ராசாத்தி போன பின்னாடி கூட உன்னை அவ அதிகாரம் பண்ண மாட்டா. உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன் காலை பிடிச்சி கெஞ்சினதான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நீ வச்சதுதான் சட்டம். மா நீ எங்கேயோ போயிட்டம்மா. சரி வா வா வா. ஆ, போ போ. ம். எங்கடி, எங்க உன் மாமியார காணோம்? அதான் மங்க நலுங்கு வைக்கிறாள். அப்ப என் மாமியார் முன்னாடியே வச்சுட்டு கை கழுவ போயிருப்பா. இல்லனா எங்கேயாச்சும் பேசிட்டு இருப்பா. சரி, உள்ள எங்கேயாவது இருக்காளுன்னு போய் பாப்போம். போ. ம். மா நான் சொன்னேன்ல, அங்க நின்னு பேசிட்டு இருக்கு பாரு அந்த பேக்கு. வா அத்தை, வாமா. நீங்க போய் உட்காருங்க. ஆ, சரிங்க. மா அத்தை இங்க தானே இருந்தாங்க, காணோம். அத்தைய பாத்தீங்களா? இங்கதான் இப்பதான் அங்க போனாங்க. இப்பதான் போனாங்கம்மா. போய் பார்க்கலாம் வாமா. யாரு? அத்தை இங்க வந்தாங்க. அத்தை வரலையே. ஓ சரி. ஒரு நிமிஷம், டோர் சாத்திட்டு போயிருங்க. ஆ அம்மா நீங்க நல்லது வைங்க. சரிம்மா. ஏண்டி, அம்மா எங்கேயும் இந்த காணோம். பொம்பளை ஒரு இடத்துல நிக்காதா?
எங்க தான் போனாலோ தெரியலையே. ராசாத்தி வணக்கம் வணக்கம். ஆமாம்மா. சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி சரி. இதுமா சாப்பிட்டோமா? எல்லாரும் இருந்து சாப்பிட்டு சரியா? மறந்துடாதீங்க. மா எங்கம்மா அவ? ச்சே. ஆமாமா. அம்மா மரகத அத்தை எங்கேயாவது பாத்தீங்களா? ஓ, வாமா. ஆமா. அப்புறம் அத்தை தள்ளுங்க. சமந்தி உனக்கு ஒரு வேலை இல்லை. சமந்தி சமந்தி அத்தை சமந்தி ஏய், நான் போன் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இரு. நீங்க சொல்லுங்க. ஐயோ என்னம்மா இது? ஆமா ஆமா, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. யார் வந்தா என்னங்க, நீங்க கல்யாணத்துக்கு வர மாதிரி இருக்குமா? நான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்தேன். இருமா. ஓ அதுவா? சரி சரி, அப்படின்னா சரி. ஆமா ஆமா, யாரு வராங்க வரல, நீங்க ஏன் இன்னும் வரல? ஏய், phone பேசிட்டு இருக்கேன்ல. நீங்க சொல்லுங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. அத்தை ஏய், நீ என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? நீ அவளுக்கு நலுங்கு வைக்கலையா? அத்தை இப்போ அதுவா முக்கியம்? அப்புறம் என்ன? இந்த போட்டோவை பாருங்க அத்தை. அதுக்குள்ள போட்டோகிராஃபர் போட்டோ பிரிண்ட் போட்டாச்சா? பிரிண்ட் போட்டதுதான். புனிதாவோட கல்யாண போட்டோ தான், ஆனா வேற இடம். ஓ, வீட்ல இருந்து ஊர்வலமா கிளம்பி வந்தோம்ல, அதுவா? காட்டு காட்டு. கண்மணி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல அத்தை. என்னப்பா? ஸ்வீட் பண்ணிருக்கு. நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி ஓகே சொன்னீங்கன்னா மத்தத ஓ பண்ணிடலாம். அப்படியா? சரி நீ போ, நான் வரேன். சரிங்க. கண்மணி, நீங்க இருந்து மத்தவங்க கவனிச்சுக்கோ. அத்தை, அது வந்து இந்த photo வரேன் இரு. அத்தை சமந்தி என்னடி இது? உன் மாமியா இப்படி அலைய விடுறா நம்மள? நீ அவ என் கால்ல விழுந்து கொஞ்சம் கெஞ்சிட்டோன்னு சொன்னல, அது தப்பு. இப்ப அவ பண்ற அளவுக்கு நம்ம குடும்பத்துல உள்ள எல்லார் காலையும் அவளை விழ வைக்கிறேன் பாரு. இருக்கு அவளுக்கு. ஐயோ வேணாம். கார்த்தி அம்மா கிருஷ்ணவேணிக்கு விஷயம் தெரிஞ்சா அவ மனசு மாறி புனிதாவ கபிலனுக்கு கட்டி கொடுத்தாலும் அவளுக்கு கட்டி தெரிஞ்சாதானம்மா, தெரியாம பண்ண வைக்கிறேன். இரு, அவ வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. மா, நம்ம இங்க நிக்க வேண்டாம், அந்த பக்கமா போலாம். போலாம். சீக்கிரமா. கண்மணி, அப்படி என்னதான் இருக்கு அந்த போட்டோல? அத்தை இத பாருங்க. அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. வரேம்மா. சண்முகி. ஆமா, நீங்க யாரு? என்னது? என்ன தெரியலையா?